நீங்க பாக்குறது 2 தடவை 40 தடவை நான் வந்து அறைய வாங்கியிருக்கேன். ப்ரொடியூசர்களின் சௌக்கிதார் ஞானவேல் ராஜா சார். அண்ட் எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே நம்ம துறையில நம்மளை விட ஜாம்பவான்கள் முன்னாடி இருக்கும்போது கொஞ்சம் லைட்டா ஹெசிடேஷன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஹேமா சின்ஹா மேம் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி ஆங்கரிங் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா லைட்டா பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய ஜாம்பவான். சின்ன திரை பெரிய திரை அப்படி நடுவில் இருக்கிற அந்த யூடியூப் திரை இதுல எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சவர். இன்னைக்கு சினிமா துறையில ஒரு மிக பெரும் புள்ளியாக வளர்ந்து வரும் திரு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பேச அழைக்கிறேன். மிக பெரும் வரலையும் கரெக்டு, அந்த புள்ளி தான் தெரில. ஸோ நல்ல மத்தியான நேரத்தில் சூப்பராக ஒரு சீரக சம்பா மட்டன் பிரியாணியை சாப்பிட்டு நல்ல ஏசிக்குள்ளே உட்கார வச்சு மேடையில் இருக்க எனக்கே தூக்கம் வருது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்தாலும் தெரியுது. பட் அதை தாண்டி இப்படி ஒரு சுகமான அனுபவம் தான் நம்மளுடைய மெஹந்தி சர்க்கஸ். ஸோ இந்த மாதிரி படம் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதாவது இந்த ஆர்ட் ஃபிலிம்ஸை ரசிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி கண்ணு வேணும். அவங்க வந்து அதை பயங்கரமாக ரசிக்கிறதுக்கு அப்படிலாம் இல்லாமல் ஒரு சாமானியன் நல்ல காதலை நல்ல என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மெஹந்தி சர்க்கஸில். அண்ட் சர்க்கஸ்லோனையே நமக்கு பயங்கரமான அனுபவங்கள் இருக்கும், நிறைய தாட் போயிட்டு வரும். ஏன்னா 90s வளர்ந்தவங்க இருந்தவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போனவங்க எல்லாருக்குமே அந்த ஞாபகங்கள் திருப்பி வரும். ஒரு இடத்துல டென்ட் போட்டாலே அங்கிருந்து லைட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, டோட்டல் ஊருக்கும் ஆஹா சர்க்கஸ் வந்துருச்சுறாங்கிற மாதிரி. ஸோ குழந்தைகளுக்கு முழுவதுமா 2 மணி நேரம்னா 2 மணி நேரமும் என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது சர்க்கஸா மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி தினம் தினம் அவங்களுடைய உயிரை பணையம் வச்சு மக்களை என்டர்டெயின் பண்ண ஒரு கலை. அந்த கலை இப்போ இருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட அதோடைய அழிவு பாதையில இருக்கும் பொழுது அதனுடைய அழிவுக்கு காரணமான சில ஊடகங்கள்ல ஒண்ணு சினிமாவும் அப்படின்றப்ப இந்த சினிமா மூலமா மறுபடியும் சர்க்கஸ்க்கே ஒரு முகவரி கொடுக்கக்கூடிய படமா மெஹந்தி சர்க்கஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்க்கஸ் ஒரு பக்கம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் வெளியில நிறைய சர்க்கஸ் போயிட்டு இருக்கு. மேடை போட்டு வேன்ல வந்து பிரஸுக்கு பேட்டி கொடுத்து இந்த மாதிரியான சர்க்கஸ்களும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ டைரக்டர் சார் சொன்னாரு அந்த சர்க்கஸ்லாம் 18 முடிஞ்சிருது, நம்ம சர்க்கஸ் 19 தொடங்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியாக நேம் பண்ணி வணக்கம் சொல்றதை விட எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி சொல்லிடலாம். இந்த சேர்ல நான் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் அவங்களும் இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் மட்டும்தான். ஸோ என்னுடைய சௌக்கிதார் நீங்க தான். ஸோ தேங்க்யூ சௌக்கிதார் சரவண ராஜேந்திரன் சார், சௌக்கிதார் ராஜு முருகன் சார். ஏங்க சார் சொல்லுங்க சார், ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? ப்ரொடியூசர்களின் சௌக்கிதார் ஞானவேல் ராஜா சார், டிஸ்ட்ரிபியூட்டர்களின் சௌக்கிதார் சக்தி சக்தி சார். ஓகே, ஒட்டுமொத்த சினிமாவுடைய சௌக்கிதார்ஸ் நீங்க. ஸோ எல்லா சௌக்கிதார்ஸ்க்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தான் சொல்லணும். அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தேங்க் பண்ண முடியாது. அந்த செட்டே பயங்கர ஜாலியா இருக்கும். நான் கஷ்டப்பட்டு அதாவது வேலை செஞ்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் இது. ஏன்னா காலையில ஷூட் ஆரம்பிச்சு நைட் 2-3 மணி வரலையும் ஷூட் போகும், மறுபடியும் அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு ஷூட் இருக்கும். அதுவும் கொடைக்கானல்ல குளிர்ல அருவியில நனையிற மாதிரி சீன்லாம் வச்சு நல்ல சுகமான அனுபவங்கள்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு டைரக்டர் சார். ஒரு 2 மணி நேரம் கொடைக்கானல்ல அருவியில நனைஞ்ச அனுபவங்கள், இப்படி நிறைய விஷயம் இருக்கு இந்த படத்தை பத்தி பேசினா. பட் அதெல்லாம் தாண்டி படம் நிறைய பேச போகுது. நான் வந்து ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த மேடையில அரசியல இன்க்ளூட் பண்ணி பேசுறேன்னா என் கேரக்டர் எப்படி அந்த ஒத்த வெடி அப்படின்ற கேரக்டர் 90s அரசியல் 90s இருக்கக்கூடிய விஷயங்கள் சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் படப்படம் பேசக்கூடிய ஒரு கேரக்டர். அது அதோட மீட்டர்ல பேசும். ஸோ அதுதான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ படம் ஃபுல்லா காமெடியன் அப்படின்னு இல்லாம ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராகவே டிராவல் ஆகுறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது படம் பார்க்கும்போது. அண்ட் படத்தை அடுத்த கட்டம் எடுத்துட்டு போயிருக்க சார் சரவண ராஜேந்திரன் சாருடைய எண்ணங்களை அடுத்த கட்டம் எடுத்துட்டு போயிருக்க 2 முக்கியமான நபர்கள்ல ஒருத்தர் செல்வா. அவர் இங்க பேச மாட்டாரு, ஆனா நிறைய பேசியிருக்காரு படத்துல. அடுத்து ஷான் ரோடன் பிரதர், அவர் வச்சு வாசிச்சிருக்காருங்க வேற லெவல்ல. அந்த வச்சு செய்யறதுமா இல்ல, அது மாதிரி வச்சு வாசிச்சிருக்காரு படத்துக்கு. ஸோ பாடல்களா இருக்கட்டும் ஆர்ஆரா இருக்கட்டும், ராஜா சார் மியூசிக் ஒரு இடத்துல வருது, சாண்டோடன் மியூசிக் ஒரு இடத்துல வருதுன்னா ரெண்டுமே நமக்கு இனிமை தரக்கூடியதா படம் ஃபுல்லா இருக்கு அப்படின்றது உண்மையில அவருக்கு ஒரு பெரிய பிளெஸிங் தான் இந்த படம். இதன் மூலமா அவருக்கு இன்னும் நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா வரும். அண்ட் எனக்கும் ஏதாவது வரும்னு நம்புறேன். வருமா சார்? வரும்ல. பா நீங்க பேசாம ரிவ்யூ பண்ண போயிருங்கப்பா, நீங்க பயங்கரமா ரிவ்யூ பண்றீங்க. ஒரு 2 நிமிஷத்துல பயங்கரமா ரிவ்யூ பண்ணிட்டீங்க எல்லாரையும். நிறைய பொய் ரிவ்யூ பண்ணினால் பொய் பேச வேண்டி இருக்கிறது. ஈஸ்வரப்பா டைட்டில்
நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அகைன் அண்ட் அகைன் திருப்பி ஒரே இடத்துல சுத்த நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அலாட் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த என்டையர் டீம். ரங்கராஜ் ப்ரோவை பத்தி சொல்லாம விட்டா எப்படி? ஸோ அவர் வந்து பயங்கர டெடிகேட்டடான ஒரு ஆக்டர். ஃபர்ஸ்ட் டே செட்ல பாக்குறப்போ அவரை பத்தி பயங்கர பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. அவர் தமிழ்நாட்டிலே இப்படி செஃப் அப்படி செஃப், அவர் தான் முத கேரவான் வாங்கினாரு, நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே கேரவான் வச்சு சமைச்சவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பயங்கரமா பில்டப்பா வந்து இறங்குவார்னு பார்த்தா ரொம்ப கரெக்டா சினிமாவுக்கு முதல்ல உள்ள வரக்கூடியவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ, என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ, எப்படியெல்லாம் நடந்துக்கணுமோ, எப்படி கத்துக்கணுமோ அது அழகா பண்ணவர் அவர். ஸோ அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கே ஒரு பாசம் இருக்கும் இல்லையா, ஃப்ரம் டே ஒன் அந்த பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அண்ட் அது எங்களுக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்கிரீன் ஒர்க் அவுட் ஆகுறதுக்கும் யூஸ் ஆச்சு. ஸ்வேதாவுக்கும் அவருக்கும், ஏன்னா என் மேலேயே இவ்வளவு பொழிகிறாருன்னா ஹீரோயின் மேலே எவ்வளவு பொழிஞ்சிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்புறம் அவர் கதை கேட்கும்போது நிறைய விஷயங்கள்ல இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. இப்போ அவர் மனசுல இருக்க கேள்வி, கதை சொல்றப்ப 4 லிப்லாக் சொன்னீங்க எங்க அது அப்படின்றதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் படத்திலேயே 4 லிப்லாக்குக்காக கதை லாக் பண்ணவர் ரங்கராஜன். ஸோ இது டைட்டில் போட்டுக்கலாம், இன்னொரு டைட்டில் 4 லிப்லாக்காக நடிக்க வந்து தொழிலதிபர். ஸோ இந்த மாதிரி அவர், ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு டெடிகேஷன் டுவர்ட்ஸ் ஒர்க் பயங்கரமா இருந்தது. அண்ட் இந்த டோட்டல் டீமுமே, வேலைராமூர்த்தி சார் 2 இடத்துல பலார் நிறைஞ்சார். நீங்க பாக்குறது 2 தடவை, 40 தடவை நான் தான் அறைய வாங்கியிருக்கேன். ஸோ சாருமே எல்லாரும் இருக்கும் போதுமே நமக்கு மாரிமுத்து சார் தான் என்ன இறஞ்சு. அண்ட் வேலுராமூர்த்தி சாரா இருக்கட்டும், மாரிமுத்து சாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சீனியர்ஸா இருந்து நம்ம நடிக்கிறப்ப சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஒட்டுமொத்தமா என்ஜாய் பண்ண படம். கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கும்போது குடும்பங்களும் குழந்தைகளும் கூட அந்த சர்க்கஸ் பாட்டை என்ஜாய் பண்ணுவாங்க, யங்ஸ்டர்ஸ் லவ் என்ஜாய் பண்ணுவாங்க, குடும்பங்கள் பயங்கரமான அந்த 90s ஃபீலுக்கு போவாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு நல்ல படம் கொடுத்திருக்க சந்தோஷம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ்காந்த், ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீச் நீங்கள் வந்து கொடுத்ததுக்காக. ஆமாம், அடுத்ததா ஆக்டர் மாரிமுத்து அவர்களே படம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன்.